ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். தொடர்ந்து உங்களுடைய பேர் ஆதரவுக்கு நன்றி. தமிழ்நாடு பட்ஜெட் கூட்டத்தொடர் நடந்துக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு 2வது நாள். நேற்று ஆளுநர் உரை, அதன் மீது இன்னைக்கு விவாதம். குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் ஒரு சிறப்பு தனி தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கின்றார். கர்நாடக அரசு காவிரி நதிநீர் குறுக்கே மேகதாட்டு அணை கட்டி முடித்தே தீர்வோம் என்று சபதம் எடுத்திருக்கின்றார். மத்திய அரசை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கின்றார். அதற்காக இருக்கக்கூடிய ஆணையங்களை சந்தித்து முறையிட்டு கொண்டிருக்கின்றார். எப்படியும் குறுக்கே இந்த மேகதாட்டு அணையை கட்டி முடித்தே தீர்வோம் என்பதை எங்களுடைய இறுதி இலக்கு நோக்கம் எல்லாம் அதுதான் அப்படின்னு தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே வர்றாரு. சமீபத்தினுடைய பேச்சு அப்படி தான் இருக்குது. இது ஒரு பரபரப்பான சூழ்நிலையை ஏற்படுத்திட்டு, ஏற்கனவே காவிரி டெல்டா பகுதி முப்போகம் விளைந்த அந்த பூமி இது 2 போகம் விளைவதே கேள்விக்குறியாகி இருக்கிறது. நேற்று சட்டப்படி தமிழ்நாட்டுக்கு கர்நாடக அரசு திறந்து விட வேண்டிய தண்ணீரை திறந்துடலை. கேட்டதுக்கு எங்களுக்கு குடிநீர் பற்றாக்குறைக்கு அதுவே ரொம்ப டிமாண்டாக இருக்குது. 50 டிஎம்சி தான் இருப்பு அணையில் இருக்குது, அதனால் திறந்து விட முடியறதில்ல, சிரமம். மழை பெய்யட்டும், நிரம்பி வர தனியாக தரான்ற மாதிரியான பதில் தான் அவங்ககிட்டேருந்து இருக்குது. இந்த நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் ஒரு தனி தீர்மானம் கொண்டு வந்திருக்கின்றார். உண்மையிலேயே வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். குறிப்பாக பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், அதனுடைய எதிர்க்கட்சி தலைவராக அந்த இடத்துல இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பேச்சு கூட மிக நாகரிகமாக மக்கள் நலன் கருதி தான் ரொம்ப பொறுப்புணர்வோடு பேசியிருக்கின்றார். எல்லா எதிர்க்கட்சியில் வரிசையில் இருந்தவர்களும் சரி, ஆளுங்கட்சி கூட்டணியில் இருந்தவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு மனதாக மாநிலத்தில் நமக்குள்ள கொள்கை பிரச்சனைகள், கொள்கை மோதல் அல்லது கருத்து மோதல் இப்படியான பிரச்சனைகள் இருக்கலாம். மாநில நலன் கருதிய ஒரு பிரச்சனையில் எல்லோரும் ஒன்றுபட்ட குரலாக ஒலிக்க வேண்டும். இதுதான் ஒரு கட்சியும் இன்னைக்கு, காங்கிரஸ் உள்பட ஒரு கட்சியும் இன்னைக்கு இதுதான் வலியுறுத்தி இருக்கிறது. எல்லோரும் பேசும்போது மேகதாது அணை முதல்வர் உள்ளிட்ட எல்லோருமே பேசுறது மேகதாது அப்படி இல்லை, அது மேகதாட்டு அணை. அறிஞர் குணா அவர்கள் ஒரு பதிவு விளக்கமாக எழுதியிருக்கிறாரு. மேக்கே தாட்டு என்றால் ஆடு தாண்டக்கூடிய, மேக்கே தாட்டுன்னா மேக்கேன்னா ஆடு, தாண்டக்கூடிய. அது ஒரு மலைப்பகுதியில் குறுகலான அதிக நீர் அந்த உருவாக்கி வர பகுதி. அங்கே அணையை கட்டிட்டோம்னா முற்று முழுதாக தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய தண்ணீர் சிக்கல் காலங்காலமாக இருக்கும். ஏற்கனவே விதிமுறைகளை மீறி 3 அணைகளை கட்டியிருக்கிறது கர்நாடக அரசு. அந்த வரலாறு என்னன்றதை நம்ம பின்னாடி பார்ப்போம். ஏன் கர்நாடகாவுக்கும் நமக்கும் தண்ணீர் பிரச்சனை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு இன்றைக்கி சட்டமன்றத்தில் பேசும்போது தமீம் அன்சாரி சகோதரர் அவர்கள் மிக அருமையான ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். உலக பிரசித்தி பெற்ற பேசப்படும் நதி நைல் நதி கிட்டத்தட்ட 11 நாடுகளை கடந்து கொண்டிருக்கின்றது. இந்த 11 நாடுகளுக்குள்ளாக அந்த நைல் நதி அவருடைய தண்ணியை பங்கிட்டுக்கணும். அந்த 11 நாடுகளுக்குள்ளாக இந்த தண்ணீர் பிரச்சனை எதுவும் இந்த பகிர்ந்ததில் சிக்கல் வந்துடக்கூடாது, காவிரி தமிழ்நாடு மாதிரி சிக்கல் வந்துவிடக்கூடாது என்பதற்காக சேர்ந்து எல்லா நாடும் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு, அதுக்குன்னு ஒரு கமிட்டியை போட்டு எல்லா உறுப்பு நாடுகளும் சேர்ந்து வச்சு ஒரு பிரச்சனை இல்லாமல் இன்று வரை நைல் நதி ஓடிக்கிட்டு இருக்குது, பதிவு செய்திருக்கிறார். சீனாவுக்கும் நமக்கும் அந்த மாதிரியான விடயங்களுக்கு, பாகிஸ்தான்லேருந்து வரக்கூடிய தண்ணி பிரச்சனை இந்த மாதிரி இருக்குது. பெரிய அளவில் சிக்கல் இல்லாமல் தான் இதுவரை சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு தேசத்தில் 2 மாநிலங்களுக்குள்ளாக, அது சகோதரி சௌமியா பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக அவர்கள் பதிவு செய்யும்போது, ஒரு மாநிலத்தில் ஒரு நாட்டுக்குள்ளே 2 மாநிலங்களுக்குள்ள இந்த பிரச்சனை தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. எடப்பாடி அவர்கள் இந்த வரலாற்று ரீதியாக என்னென்னலாம் நடந்தது இந்த தண்ணி பிரச்சனையில் இந்த பதிவு செய்து இந்த தீர்மானத்துக்கு ஆதரவு தெரிவித்திருக்கின்றார். எல்லா கட்சிகளுமே, கம்யூனிஸ்டுகள் உள்பட எல்லா கட்சிகளுமே தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் கொண்டு வந்த அந்த தனி தீர்மானம் மேகதாட்டு அணைக்கு குறுக்காக அணை கட்டுவதை தமிழ்நாடு அரசு வலுவாக எதிர்க்கின்றது, கண்டனத்தை தெரிவிக்கின்றது, சட்டப்பூர்வமான எதிர் நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று கொண்டு வந்த தீர்மானத்தை எல்லாருமே ஆதரித்து பேசுறது நம்ம வரவேற்கக்கூடியது. நல்லா இருந்தது. நிறைய காரணங்களை சொல்லியிருந்தாங்க. குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக பேசும்போது குறிப்பாக அந்த டெல்டா விவசாய பகுதிகளில் நிறைய போராடிட்டு இருப்பாங்க. இந்த தண்ணி பிரச்சனை எவ்வளவு சிக்கலை கொண்டு வரும், கர்நாடகாவில் தண்ணி இந்த குறுக்க அணையை கட்டிட்டோம்னா வரக்கூடிய தண்ணியிலும் ஏற்கனவே இருக்கிற தண்ணியில் நமக்கு கொடுக்க வேண்டிய தண்ணி பங்கிட்டு கொடுக்காமல் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில் இன்னும் பிரச்சனையை வலுவாக என்னன்னா டெல்டா பகுதி முற்று முழுதாக ஒரு விவசாயமற்ற பூமியாக மாறி போய்விடும். கிட்டத்தட்ட 25 லட்சம் ஏக்கர்
விவசாய நிலம் வானம் பார்த்த பூமியாக போயிடும் நாளைக்கு. அதுக்கடுத்ததுக்கு கிட்டத்தட்ட 32 கூட்டு குடிநீர் திட்டம் இந்த காவிரி நதியை மட்டுமே வச்சு சென்னைக்கு வர தண்ணியில் அதில் ஒரு பகுதி தான் உங்களுக்கு. இப்படி கிட்டத்தட்ட ஒரு பெரும் பகுதி மக்கள் குடிநீருக்கே நம்பி இருக்கிறது. அதுதான் நம்பி ஒரு முற்றாக எல்லாமே அறுத்து விட்ட மாதிரி போயிடும். இது அவ்வளோ சாதாரண விஷயம் அல்ல, ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு விடயம். அதனால் இது முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் கொண்டு வந்த இந்த தீர்மானம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த தீர்மானம் 10ஓட 11 தீர்மானமாக இருக்காமல் சட்டப்பூர்வமான நடவடிக்கை அப்படின்றத ஒன்று இருக்கணும். குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது இந்த விடயத்தில் அதிகாரிகள் தரப்பு அல்லது ஒரு முதலமைச்சர் துறை சார்ந்த அமைச்சர்களும் போய் டெல்லியில் பேசிட்டு வரதோட தமிழ்நாட்டுடைய எல்லா கட்சி பிரதிநிதிகளும் சேர்ந்து ஒன்றாக போய் டெல்லியில் உட்காந்து இந்த விடயத்தை பேசி அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்ற எங்கள் கோரிக்கையை இந்த தீர்மானத்தோடு இணைத்து கொள்ள வேண்டும் என்றதுக்கும் கூட தாவேக அரசு உடனடியாக அதுக்கு பதில் சொல்கிறாங்க. அந்த தரப்பிலிருந்து அது 4வது பத்தியில் இணைக்கப்படுகிறது. எதிர்க்கட்சியாக நீங்கள் இருக்கிறீங்க சொல்கிறதெல்லாம் நாங்கள் இணைச்சிட முடியாது அப்படின்லாம் சொல்லலை. மிக நாகரிகமான ஒரு அணுகுமுறையாக இன்றைய சம்பவங்கள் இருந்தது. வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். எல்லா கட்சிகளுக்கும் தமிழ்நாடு மக்கள் சார்பாக நன்றி சொல்ல வேண்டும். எல்லா கட்சி அந்த கட்சி தலைவர்களும் சேர்ந்து ஒரு கூட்டுக்குழுவாக டெல்லிக்கு சென்று இந்த விடயத்தில் ஒரு தேசத்துக்குள்ளாக ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது. தீர்ப்பை எதிர்த்து ஒரு மாநிலம் நான் எதற்கும் அடங்க மாட்டேன், எவருக்கும் அடங்க மாட்டேன் என்று செயல்பட்டு கொண்டிருந்தால் அது எந்த சட்டத்தின் கீழ் வருகிறது அப்படின்றது தான் முக்கியம். குறிப்பாக அங்கே இருப்பது காங்கிரஸ் கட்சி. சரியாக 2 ஆண்டுகளுக்கு முன்பாக இதே காலகட்டத்தில் ராவணாவில் தெளிவாக பேசியிருக்கிறேன். அப்போ இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் வருகிறது. தண்ணீர் பிரச்சனை சிக்கல் வந்தோன்னா அங்கே இருக்கிற வாட்டாள் நாகராஜன் ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்காமல் இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லோரும் நீங்கள் திரும்ப எடுத்துக்குங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி வன்முறையை தூண்டும் விதமாக பேசி தமிழ்நாடு முதலமைச்சர் படத்தை எல்லாம் கிழிச்சு, ஏன்னா இந்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் அன்றைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தான் அந்த காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அங்கே சென்று பிரச்சாரம் செய்தார்கள். கூட்டணி கட்சி சார்பாகவும் செய்து போயிருந்தாங்க. இவங்கெல்லாம் பாடுபட்டு தான் அங்கே காங்கிரஸ் கட்சியே உருவாகுது, ஆட்சியில் உட்கார்ந்த பிறகு அவர்களுடைய வேலையை காட்டுறாங்க. தண்ணி கிடையாதுன்றது பெரிய பிரச்சனை நடந்தது 2 ஆண்டுகளுக்கு முன்பாக. சரி, இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் மைய புள்ளி எங்கேருந்து வருது? ஏன் இதெல்லாம் அடிக்கடி நடந்துக்கிட்டே இருக்குது? இந்த பிரச்சனை ஏன் ஒரு பெரிய சென்சிட்டிவாக மாறுது? காரணம் முன்பு இருந்ததை விட இன்னும் 3 மடங்கு விவசாய நிலத்தை கர்நாடக அரசு உற்பத்தி செய்திருச்சு. முன்பு இருந்ததை விட 2 அணைகளை கூடுதலாக கட்டிடுச்சு. எப்பப்பெல்லாம் கட்டினது அப்படின்னு ஒரு வரலாற்று பதிவு. அதுக்கு தான் பார்த்தோம்னா சில விடயங்களை நம்ம சொல்லும்போது, துரோகத்தை சொல்லும்போது சில கட்சிகளுக்கு கோபம் விடுகிறது. வழிநெடுக துரோகம் திமுக, வழிநெடுக துரோகம் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னா கோபம் வந்துடுது அவங்களுக்கு. வரலாற்று தெரியாத நம்ம பேசுகிறோம் அப்படின்றதுலாம் ஒன்று. 1974 கர்நாடக அரசுக்கும் நமக்கும் ஒரு ஒப்பந்தம் காவிரி நதிநீர் பங்கீட்டு பிரச்சனையில் ஏற்படுத்திக்கணும். நம்ம 2 பேருக்குள்ளே பேசிக்கணும். அது எப்படி அப்படின்னா 1924 பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இருந்தபோது 2 பேருக்கு 2 அன்னைக்கு அது ஒரு சமஸ்தானமாக இருந்தது. இது ஒரு சென்னை ராஜதானியாக இருந்தபோது 2க்கும் இந்த காவிரி நதிநீர் பிரச்சனையில் பங்கேற்றில் 2 பேருக்கு ஒரு ஒப்பந்தம் போட்டு முடிச்சு தண்ணி எப்படிலாம் நீங்கள் பிரிச்சுக்கணும்னு சொல்லி விவரமாக சொல்லி 50 ஆண்டு கால ஒப்பந்தம் அது எப்போ முடியுதுன்னா 1974 முடிகிறது. அந்த 74 முடியும் போது 2 பேரும் அதோட முடிஞ்சில்ல. அந்த நேரத்தில் ரெனிவல் 2 மாநில அரசுகளும் உட்கார்ந்து பேசி முடிவெடுக்கணும் அப்படின்னு அதில் இருக்குது சரத்தில். ஒப்பந்தம் முடிஞ்சதா சொல்லிடல, உட்காந்து நீங்கள் புதுப்பிச்சுக்கணும், ரெனிவல் பண்ணிக்கணும் பேசி அப்படின்னு. அதற்கான பேச்சுவார்த்தை அன்னைக்கு இருந்தது யாருன்னா முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள். அன்னைக்கு அந்த பேச்சுவார்த்தையை தொடங்கி இருக்கணும், தொடங்கலை. அன்னைக்கு வேற ஒரு நெருக்கடியில் அவர் இருந்துக்கிட்டு இருக்கிறாரு. கிட்டத்தட்ட அன்னைக்கு இந்த கட்சிக்குள்ளாக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் ஒரு விதமான ஒரு குடைச்சல் தொடங்கியிருந்த அந்த நேரம் பேச்சுவார்த்தை எதுவுமே தொடங்கலை. அதுக்கு மத்தியில் இன்னொரு விஷயம் என்னன்னா, அது மேலே இருக்குது. அதாவது முதல் இது கடைமடை பகுதி, கடைசியாக தண்ணி சேரக்கூடிய பகுதி, தண்ணி தொடங்குற பகுதி. அது ஒப்பந்தம் என்னன்னா கடைநிலை பகுதி அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டினுடைய அனுமதி இல்லாமல் கர்நாடகா அந்த மாநிலத்துக்குள்ளாக எந்த விதமான தடுப்பாணையும் கட்டக்கூடாது அப்படின்னு ஒரு சரத்து அதில் இருக்குது. எந்த விதமான, ஏன்னா தண்ணி அவங்க தடுப்பணை கட்டிட்டாங்கன்னா இங்கே வரக்கூடிய தண்ணி பங்கு எந்த காலத்துலேயும் கிடைக்காது இல்லை.
இந்த இது இருக்கும்போதே தான் திமுக ஆட்சி காலத்தில் கபினி அணை, ஹேமாவதி அணை, ஹேரங்கி அணை 3 அணையும் வந்து கட்டப்படுது. அப்போ அந்த பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த ஒரு பாவு சண்முகம், திருவண்ணாமலைக்காரர் தான். பொதுப்பணித்துறை அங்கே போயிட்டு உக்காந்து அதுக்கு வந்து கையெழுத்து போட்ட பிறகு தான் இங்கே பிரச்சனையே வெளியில் வெடிக்குது. இது எப்படி இந்த அணையை கட்டுறதுக்கான காரணம் என்ன? என்ன காரணம்? என்ன பிரச்சனை? எப்படி வந்து அனுமதி கொடுத்தாங்க? எந்த கட்சி இங்கே கூட்டி பேசுனாங்க? அனைத்து கட்சி கூட்டம் ஏதாவது நடந்ததானா? எதுவுமே நடக்கும். இதுதான் கருணாநிதி அவர்கள் செய்த முதல் துரோகம். அப்புறம் இந்த பிரச்சனை வருது. இந்த பிரச்சனை வந்து பெரிய அளவில் வந்து சிக்கலாகுது. நீதிமன்ற வழக்கு அப்படின்றத போகுது. யாருமே இல்லை, உங்களுக்கு சிக்கல் பெருசாகிட்டு இருக்குது, வேறு வழி இல்லை, நீதிமன்றத்தை நாடி ஆகணும் அப்படின்றப்ப தான் உடனே தமிழ்நாடு அரசு கருணாநிதி தரப்பில் நீ உட்காந்து பேசி பேச்சுவார்த்தையை ரெனியூவல் பண்ணுறதுக்கான எந்த முயற்சியும் எடுக்காமல் அது ஒரு சட்ட சிக்கலாக பெரிய அளவில். அப்போ அவங்க ஒரு தமிழர் படை இந்த மாதிரியான விடயங்கள்லாம் வச்சுக்கிட்டு வசனங்கள், வெற்று வசனங்கள் மோசமாக பேச, கர்நாடகாவை தாக்கி பேச, பதிலுக்கு அங்கே அப்போ தான் வாட்டாள் நாகராஜன் முளைக்கிறான். அதுக்கு முன்னாடி கூட அதுக்கு முந்தின காலகட்டம் வரைக்கும் தமிழர்களை பார்த்தா ஒரு மதிப்பாக தான் வந்து ஏமிண்டி குரு அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க அப்படின்னு ஏற்கனவே நான் பதிவு செய்திருக்கேன் பல முறை. ஆனால் இன்றைக்கி தமிழர்களை நாய் அப்படின்னு கூப்பிட்றதுக்கான காரணம் இந்த காலகட்டத்தில் திமுக தரப்பினுடைய அந்த இளைஞர் அமைப்பு, தமிழர் அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டுன்ற பேரில் என்னென்னலாம் பேசுனாங்கன்றது தான் பிள்ளையார் சொல்லி போடுது. இந்த சிக்கலில் உச்சநீதிமன்றத்துக்கு இவர்கள் ஒரு வழக்கு கொண்டுட்டு போகிறாங்க. தமிழ்நாடு அரசு சார்பாக கருணாநிதி அவர்களும் கூடவே இன்னொரு ட்ராமா. அன்றைக்கி யாருன்னா முரசொலி மாறன், மன்னை நாராயணசாமி, கோசி மணி, மூப்பனார், ஜி.கே. மூப்பனார், சீர்காழி எத்திராஜில், இவங்க எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு விவசாய அணி, இவங்க ஒரு டீம், இவங்க வந்து ஒரு வழக்கு போடுறாங்க உச்ச நீதிமன்றத்தில். 2 வழக்கு இருக்குது, நல்லா கவனிங்க. என்ன காரணம்னு தெரியாது. இதில் இந்த குழுக்களை முரசொலி மாறன் தலைமையில், ஏன்னா அவர் விவசாயி இல்லை, எப்படிப்பட்ட விவசாயி முரசொலி மாறன், அவர் தலைமையில் ஒரு குழு போட்டு இவங்களும் ஒரு வழக்கு போடுறாங்கல்ல. இந்த வழக்கு தமிழ்நாடு அரசு ஒரு வழக்கு, இரண்டுமே அந்த 74க்கு பிந்தின அந்த காலகட்டத்தில் சத்தமின்றி வித்ட்ரா பண்ணுறாங்க. எதுக்கு வித்ட்ரா பண்ணுறாங்க? என்ன காரணம்? ஒன்றுமே இல்லை. என்ன காரணம்னா அது பிறகு எமர்ஜென்சி வருது, வேறு காரணங்கள் வருது. அன்னைக்கு இருந்த முதலமைச்சர் கருணாநிதி மேலே எம்ஜிஆர் வந்து ஆளுநர்கிட்ட புகார்லாம் வேறு கொடுத்துருக்கிறாரு. இந்திரா காந்திக்கு பிரதமர்ன்ற முறையில் அங்கேயும் சந்தித்து புகார் கொடுத்துருக்கிறாரு. அந்த நேரத்தில் நெருக்கடிலாம் எதுவும் நம்ம அதிகமாக கொடுத்தோம்னா அந்த அம்மா நம்மளை பழி வாங்கிடுமோ அப்படின்ற சுயநலம், அந்த மனிதருடைய ஒற்றை சுயநலம் தன் மீதான ஊழல் வழக்குகள் இருந்து விடுபடணும் அப்படின்றதுக்காக இந்திரா காந்தி கண்டுக்கக்கூடாது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் அங்கே காங்கிரஸ் ஆச்சு கர்நாடகாவில், கண்டுக்கக்கூடாது, நெருக்கடி எதுவும் நம்ம அதிகமாக கொடுத்துடக்கூடாதுன்றதுக்காக சத்தமின்றி வித்ட்ரா பண்ணது முதல் துரோகம். 74 அந்த காலகட்டத்தில் நடக்குது. இது வந்து தமிழ்நாடு அரசு வித்ட்ரா பண்ணோன்னு முரசொலி மாறன் தலைமையில் கோசிமணி, மூப்பனார், இவங்களாம் இருந்தாங்களே, இந்த கமிட்டியும் வந்து வழக்கு வித்ட்ரா பண்ணிடுச்சு. நமக்கு ஒரு பிடிமானமும் டெல்லி உச்சநீதிமன்றத்தில் இல்லை. பிரச்சனை சுமூகமாக போச்சு கர்நாடகாவுக்கு. காரணம் அந்த காலகட்டத்தில் ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங் கர்நாடகாவுக்கும் இங்கிருந்த திமுகவுக்கும் நடந்திருக்கிறது. இந்திரா காந்தி தன் மீது பழி வாங்கி விடக்கூடாது என்ற ஒரு உள்நோக்கமும் அதுக்குள்ளே இருந்தது. இது போகட்டும். இது ஒரு கட்டம் போயிட்டு இருக்கும்போது 77 எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சிக்கு வருகிறார். அவர் வந்து ஆட்சியில் இருந்தபோது இங்கே வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அங்கே வந்து இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தா கர்நாடகாவில் தேவராஜ் அரசு அப்படிங்கிற காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பாக முதலமைச்சர். டெல்லியில் அப்போ யார் பிரதமர்னா மொரார்ஜி தேசாய், ஜனதா கட்சி, ஜனதா பார்ட்டி. காங்கிரஸ் நேர் எதிர். அதிமுகவும் காங்கிரஸும் உறவில் இருக்குது. அப்போ இந்திரா காங்கிரஸும் அவர் நினச்சா எதனா பழி வாங்கலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி எப்படி மோடி ஒரு மாநிலத்துக்குள்ளே கவனம் வச்சு கண் வச்சு கண்காணிச்சிக்கிட்டு இருக்குது, சிக்கல் வந்தால் முடிச்சு விட்ருணுன்னு பார்த்துக்கிட்டு இருக்குல்ல, அன்றைக்கி அந்த மாதிரி மொரார்ஜி தேசாய் ஜனதா பார்ட்டி சார்பான ஒரு பார்வை இருந்துக்கிட்டு இருக்குது. அப்போ ரொம்ப அனுபவம் வாய்ந்தவர் தேவராஜ் அரசு, கர்நாடகத்தினுடைய முதலமைச்சர். எம்ஜிஆர் அவர்களை அழைக்கிறார். நீ அதிமுகவினுடைய முதலமைச்சராக இருக்கிற, நான் காங்கிரஸினுடைய முதலமைச்சராக இருக்கிறேன், அந்த தண்ணி பிரச்சனைக்கு 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டோம்னா இதுதான் சாக்குன்னு அங்கே டெல்லியில் இருக்கிற அந்த நபர், அந்த ஆள் வந்து 2 பேருக்கு ஆட்சி கவிழ்த்துடுவார். அப்போல்லாம் 356 சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு உடனே கலைச்சிருவாங்கல்ல. அந்த மாதிரி 2 பேருடைய ஆட்சியை கலைச்சிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது, நெருங்கிக்கிட்டு இருக்குது. நம்ம தண்ணி பிரச்சனையை பேசி முடித்து தீர்த்துப்போம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு
உடனடியாக 2 தரப்பில் இங்கேருந்து எம்ஜிஆர் தரப்பில் ஒரு அதிகாரிகள் குழு கர்நாடகத்துக்கு போகுது. அங்கே உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். அங்கிருந்து ஒரு அதிகாரிகள் தரப்பு வந்து எம்ஜிஆர் இங்கே இருக்கக்கூடிய அதிகார மட்டத்தில் அந்த அதிகாரி துறை சார்ந்த பொதுப்பணித்துறை, நீர்வளத்துறை எல்லாருமே சந்தித்து பேசுகிறாங்க. கிட்டத்தட்ட 2 சுற்று பேச்சுவார்த்தையை உடனடியாக முடித்து 325 டிஎம்சி தண்ணீர் கர்நாடகா சார்பாக தமிழ்நாட்டுக்கு பிரித்து கொடுத்துட்றோம் அப்படின்னு ஒப்பந்தம் போட்டு முடிவு ஆயிடுச்சு. தடை இல்லாமல் நமக்குள்ளே பேசி முடிச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா கவனிங்க, 325 டிஎம்சி தண்ணீர். இந்த தண்ணியை வந்து தமிழ்நாட்டுக்கு தடை இல்லாமல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு அக்ரிமெண்ட். எந்த காலகட்டத்திலையும் எவ்வளவு தண்ணி இருந்தாலும் அதில் விகிதாசார அடிப்படையில் பிரிச்சுக்கணும். தமிழ்நாட்டுக்கு, புதுச்சேரிக்கு, கேரளாவுக்கு, கர்நாடகாவுக்கு அப்படின்ற ஒப்பந்தம் அன்றைக்கே முடிவாகி எல்லாம் முடிவாகுது. கையெழுத்து ஆக போகிறதுக்கு முன்பாக இந்த விஷயத்தை ரகசியமாக எப்படி தெரிந்து கொண்ட கருணாநிதி அவர்கள், பார்த்தாயா உடன்பிறப்பே, சத்தியமாக அதெல்லாம் உண்மை, இதெல்லாம் வரலாற்றில் இருக்குது. இந்த தலைமுறைக்கு தெரியணுன்றதுக்காக நான் பேசுகிறேன். இன்றைக்கி நடக்கிற சம்பவம் மற்ற ஊடகங்கள் வேறு மாதிரி பேசும், நாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக பேசுகிறோம். பார்த்தாயா உடன்பிறப்பே, என்னதான் இருந்தாலும் எம்ஜிஆர் என்பவர் ஒரு மலையாளி என்பதை காமித்து விட்டார் அல்லவா. தமிழ்நாட்டுக்கு கூடுதலாக டிஎம்சி தண்ணீர் கிடைச்சிருக்கும், 400க்கு மேலே கிடைச்சிருக்கும். ஆனால் இவர் வந்து ஒப்பந்தம் போட்டு 325 டிஎம்சி தண்ணீர் என்று ஒப்பந்தம் போட்டு துரோகம் செய்கிறார்கள் அல்லவா அந்த எம்ஜிஆர். என்னதான் இருந்தாலும் மலையாளி என்பதை, இவர் இன்னும் பூர்வீகமான தமிழர் மாதிரியும், அவர் இன்னும் மலையாளி, அதனால் தமிழ் மேலே உணர்வில் என்ற மாதிரி அன்னைக்கு உருவான பிரச்சனை தான் இது. அப்புறம் 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. நீ எங்கே அங்கேருந்து வந்தீங்க, ஓங்கோல்லேருந்து வந்தீங்கன்ற கண்டுபிடிப்பு எம்ஜிஆர் வந்து சொல்கிறாரு. அப்புறம் முடிவுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் கருணாநிதி வந்து அவருடைய பூர்வீகம் வந்து ஓங்கோலா, அவர் தெலுங்கா அப்படின்னு எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சுது. இது புலமைப்பித்தன் மறைந்த மிகப்பெரிய பாடலாசிரியர் எம்ஜிஆர் அவர்களுடன் நெருக்கமாக இருந்தவர். அவர்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது இந்த வரலாறுலாம் சொல்லிட்டு இருந்தார் அவர். இந்த மாதிரியான ஒரு பெரும் துரோகத்தை வந்து உடனடியாக எம்ஜிஆர் பயந்துட்டார். இது என்னடா அது, திடீர்னு இருந்தாலும் வந்து நம்மளை மலையாளி என்றாரு, துரோகன்றாரு. ஒருவேளை தண்ணி நாளைக்கு அதிகமாக கிடைக்கிற மாதிரி ஆனால் சிக்கலை அதிகமாக வந்து நம்ம குறைச்சி வாங்கிட்டோம்னா துரோகம் பண்ண மாதிரி நமக்கு அவப்பெயர் வந்துருமே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த விஷயத்தையே நிறுத்திட்டார். எதுக்கு என்னன்னு சொல்லலை, அந்த ஒப்பந்தம் ரத்து, 2 பேரும் கையெழுத்து போட்டுக்கல. 325 டிஎம்சி தண்ணீர் இருந்தது அப்படியே நிறுத்தி போயிடுச்சு. அப்புறம் வழக்கு நீதிமன்றத்துக்கு போகுது. ஆனால் தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு பிடிமானம் இல்லை. அப்போ தான் பாருங்கள், மன்னார்குடி ரங்கநாதன் என்கிறவர் வந்து ஒரு விவசாயி 1989 வந்துட்டு இந்த பிரச்சனை தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. 89 உச்சநீதிமன்றத்துக்கு ஒரு மனு அனுப்புகிறாரு. அது ஒன்று மட்டும்தான் தமிழ்நாடு சார்பாக இருக்கக்கூடிய உயிர்ப்போடு இருக்கக்கூடிய ஒரு பெட்டிஷன். இவங்க இடையில் அந்த 74 ட்ராமா தமிழ்நாடு அரசு கருணாநிதி ஒரு வழக்கு போட்டார். முரசொலி மாறன் சார்பில் இருக்கக்கூடிய விவசாய அணி ஒரு வழக்கு போட்டுச்சு. அப்புறமா வித்ட்ரா பண்ணிக்கிட்டாங்க. ஒரு பிடிமானம் இல்லை. மன்னார்குடி ரங்கநாதன்ற விவசாயி போட்ட அந்த சுப்ரீம் கோர்ட்டில் அந்த மனு பெட்டிஷன் உயிர்ப்போடு இருக்கிறதுல தான் பிறகு கருணாநிதி ஆட்சிக்கு வந்த பிறகு, நீண்ட இடைவெளிக்கு பிறகு, எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு வராருல, அப்போ தான் தமிழ்நாட்டையும் இந்த வழக்கோடு போய் சேர்த்துக்கிறாரு. அப்போ தான் போய் திரும்ப சேர்த்துருக்கிறார். அந்த வழக்கு அப்படியே நடந்துக்கிட்டே இருக்குது. 2007 நினைக்கிறேன், 2007 அந்த காலகட்டத்தில் காவிரி நடுவர் மன்றம் வந்து ஒரு தீர்ப்பை வந்து இருக்குது. இதுக்குன்னு ஒரு நடுவர் மன்றம், உச்சநீதிமன்றம், அப்புறம் நடுவர் மன்றம், அது காவிரி நதிநீர் பிரச்சனைக்காக ஒரு நடுவர் மன்றம், அதில் விசாரித்து ஒரு தீர்ப்புன்னு வருது. அந்த தீர்ப்பில் தான் வந்து முழுக்க வந்து வித்தியாசமான ஒரு தீர்ப்பு. மொத்தம் வந்து இருக்கிற தண்ணி 740 டிஎம்சி தண்ணி. அதில் வந்து தமிழ்நாட்டுக்கு 419 டிஎம்சி தண்ணீர் கொடுக்கணும். 270 டிஎம்சி தண்ணி கர்நாடகாவுக்கு, 30 டிஎம்சி தண்ணீர் கேரளாவுக்கு, 7 டிஎம்சி தண்ணீர் புதுச்சேரிக்கு. இந்த தீர்ப்பு வந்த உடனே கர்நாடகாவில் ஒரு பெரிய அமளித்துமொழி ஆகுது. இங்கும் ஒரு பெரிய விஷயமாகுது. அப்படிலாம் முடியாது, அந்தளவுக்குலாம் பிரித்து கொடுக்க முடியாது. கர்நாடகாவில் வந்துட்டு நிறைய நீர் பற்றாக்குறை இருக்குது, வேளாண் நிதி பெருகி போச்சு, நீங்கள் அப்படிலாம் பண்ண முடியாதுன்னு மேல்முறையீடு உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க. நல்லா கவனிங்க, 2007க்கு பிறகு இதெல்லாம் நடக்குது. உச்சநீதிமன்றத்தில் இப்போ அந்த வழக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. தமிழ்நாடு சார்பாக திரும்ப எல்லாம் மாறி நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த வழக்குக்கு பிறகு வந்து 98 வந்து காவிரி நடுவர் மன்றம் சொல்லிட்டு ஒரு இதை கொண்டுட்டு வராங்க. திரும்ப ஒரு கமிட்டி உச்சநீதிமன்றத்தின் மேற்பார்வையில் வந்து பண்ணிட்டு வராங்க. 91 வந்து காவிரி நடுவர் மன்றம் என்ன பண்ணுதுன்னா, 2 பக்கமும் விசாரித்து ஒரு இடைக்கால தீர்ப்புன்னு ஒன்று கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டுக்கு முறைப்படி நீங்கள் இவ்வளோ டிஎம்சி தண்ணீர் வந்து கொடுத்தாகணும்னு ஒரு இடைக்கால தீர்ப்பு தான் வந்தது 1991.
இந்த 91 இதுக்கு முன்னாடி 2007க்கு முன்னாடி இது நடக்கு 1991ல் இந்த பிரச்சனை வந்து பெரும் கலவரமாக வெடிக்குது. கலவரமாக வெடித்த பிறகு தான் சிக்கலாகுது. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டவர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள். தமிழ் பெண்கள் மானபங்கப்படுத்தப்படுகிறார்கள். தமிழர்களுடைய சொத்தெல்லாம் வந்து சூறையாடப்படுகிறது. உண்மையிலேயே கண்ணுக்கு எதிர்க்க இங்கே இலங்கையில் நடந்தது அகதிகள் முகாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சொந்த மண்ணிலேயே அவர்கள் அகதிகளாக இருந்த மாதிரி. ஒரே தேசத்தில் ஒரு மொழி பேசக்கூடிய மக்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்திலிருந்து அடித்து விரட்டப்பட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே 2 கர்நாடக தமிழ் அகதிகள் முகாம்னு இருந்துச்சு. நம்ப முடியுதா உங்களால்? 91ல் இந்த வரலாறுலாம் நடந்தது. அதுக்கு பிறகு தான் 2007 இந்த தீர்ப்பு திரும்ப ஒரு பெரிய பிரச்சனையாக மாறுகிறது. இறுதியாக கடைசியாக அது வந்து 2018ல் வந்து மேல்முறையீடு போகிறாங்க. 2007ல் 91 கலவரம் நடக்குது. 2007ல் காவிரி நடுவர் மன்றம் இந்த மாதிரி தண்ணீர் பிரிச்சுக்கலாம்னு சொல்லுது. அதிகப்படியான தண்ணீர் இது எங்களால் கொடுக்க முடியாது, எங்களுக்கு நிறைய தண்ணீர் தேவைப்படுகிறது, மேல்முறையீடு போகிறதில் வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடக்குது. 2018ல் வந்து திரும்ப தீர்ப்பு ஆகுது. அந்த தீர்ப்பில் தான் வந்து உங்களுக்கு உச்சநீதிமன்றம் பிறகு தான் ஒரு 175 டிஎம்சி தண்ணீரை வந்து எப்படி எந்தெந்த காலகட்டத்தில் பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு அதுக்குன்னு ஒரு ஆணையம் இருக்கிறது நடுவர் மன்றம். அது மூலமாக தண்ணி தந்துகிட்டு இருக்கணும். ஆனால் ஒரு முறையும் ஒரு பருவ காலத்துலேயும் இந்த தண்ணி திறந்து விட நேரத்தில் தண்ணி திறந்து விடாமல் தடுக்கிறது. காரணம் கேட்டாக்க எங்களுக்கு குடிநீர் பற்றாக்குறையாக இருக்கிறது, எங்களுக்கே பத்தாமல் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே விதிமுறையை மீறி 3 அணைகளை கட்டியிருக்கிறதே தப்பு. அதுவே இந்த அன்றைக்கி இருந்த அந்த திமுக அரசு கருணாநிதி செய்த அந்த துரோகம் தான் உங்களுக்கு நான் சொன்ன அந்த 3 அணைன்னு சொன்னேன் இல்லைங்களா? கபினி அணை, ஹேமாவதி அணை, ஹேரிங்கி அணை, இந்த 3 அணை. இந்த அணையை கட்டினதுக்காக தான் காவிரி நதியில் குறுக்க கட்டியிருக்கிறாங்க. அது கட்டினதால தான் நமக்கு ஏற்கனவே பெரும் பிரச்சனை. இப்போ கொண்டு வந்து இன்னொரு அணையை கட்டுவதாக சொல்கிறது தான் இன்னொரு பெரிய பிரச்சனை, மேகதாட்டு அணை. இது கூடாது என்பது தான் இப்போ பேசப்படக்கூடிய அரசியல். எங்கேருந்து எது வரைக்கும் வருது பாருங்கள். இந்த இளைய தலைமுறை, குறிப்பாக டிவிகேவில் இருக்கிற இளைஞர்களும் அடுத்து உள்ள கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாடு இவ்வளவு தூரம் போராடி வந்திருக்கிறது, இவ்வளவு துரோகம் இதற்குள்ளாக நடந்திருக்கிறது. இந்த துரோகத்தை எல்லாம் தாண்டி இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரச்சனை, கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக நமக்கு தண்ணீர் திறந்து விட்டிருக்க வேண்டும், காவிரி டெல்டா பகுதியில் விவசாயத்துக்கான வேலையை தொடங்கியிருக்கணும். அப்படி எந்த இதுவும் இல்லை. கேட்டால் எங்களுக்கு குடித்தண்ணீர் பிரச்சனை பற்றாக்குறை இருக்குது, 50 டிஎம்சி முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த மேகதாட்டு அணையை நான் கட்டியே தீர்வேன்னு அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் முதலமைச்சர் டிகே சிவகுமார் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட சபதமே விடுறாரு, கட்டி முடிப்பான் அவ்வளோதான், உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு. வழக்கம் போல் இவங்க வசனம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே இப்படி வசனம் பேசியே தான் 3 அணைகள் ஏற்கனவே கட்டி முடிச்சிருச்சு கர்நாடகா. இந்த மாதிரி அப்படி இல்லை அப்படின்றது தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய இந்த அரசு வந்து ஒரு சிறப்பு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறது. மேகதாட்டு அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பது, கண்டனம் தெரிவிப்பது, சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்வது. இதற்கு அனைத்து கட்சிகளும் சேர்ந்து ஒன்றாக கரம் கோர்த்து இந்த விஷயத்தில் ஒன்றாக இருப்போம் அப்படின்னு பேசியிருக்கிறது உண்மையிலே வரவேற்க வேண்டிய விஷயம். இது விடயமாக டெல்லியில் என்னென்ன வழக்கு விடயங்கள் எதுவாக இருந்தாலும் எல்லோரும் சேர்ந்து இதுக்கு ஆதரவாக இருப்போம் என்று எதிர்க்கட்சிகளும் இப்பொழுது டிவிகேவுக்கு அந்த அணியில் சேர்ந்திருக்கிற புதிய கட்சிகளும் வந்து சேர்ந்து குரல் கொடுத்திருக்கிறது. இதுதான் இந்த காவிரி நதிநீர் பிரச்சனை நடந்த சுருக்கமான ஒரு விடயம். விரிவான நிறைய ஒரு பெரும் கதை இதுக்குள்ளாக இருக்குது. எல்லாத்தையும் பேசுறதுக்கான நேரம் இல்லை. சுருக்கமாக ஒரு சின்ன துரோகம், அது எவ்வளோ பெரிய ஒரு 3 அணைகளை கட்டுவதற்கு துணை போனது, பிறகு வந்த தீர்ப்பு அந்த எப்படி ஒரு மாதிரியாக இருந்தது. அதற்கு முன்பாக எம்ஜிஆரும் அங்கே இருக்கக்கூடிய உங்களுக்கு தேவராஜ் அரசுங்கிற முதலமைச்சரும் எப்படி ஒரு ஒப்பந்தத்தை போட்டுக்கிறதுக்கு முயற்சி எடுத்தாங்க, அன்றைக்கி அதை கருணாநிதி எப்படி தடுத்து நிறுத்தினார். அதுக்கு பிறகு டெல்லியில் உச்சநீதிமன்றத்தில் போட்ட 2 வழக்கு கருணாநிதி எப்படி வித்ட்ரா பண்ணார் சொல்லாமல் கொள்ளாமல். அதனால் வந்த விளைவுகள் எந்த அளவுக்கு வந்துச்சு அப்படின்னு பெரிய பாதை இது. செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது தான் உண்மையிலே உடும்பு பிடியாக அதை கொண்டு வந்து நிறுத்தி அதை வந்து அரசாணையில் கொண்டுட்டு வரணும் அப்படின்றது உள்பட நிறைய முயற்சிகளை வந்து எடுத்துக்கிட்டாங்க அவங்க செல்வி ஜெயலலிதா இருந்தபோது. அதுக்கு பிறகு கருணாநிதி அவர்களும் விட்டு கொடுக்காம பேசிக்கிட்டு தான் இருந்தார். ஆனால் அந்த பிரச்சனை வரும்போது கர்நாடக மாநிலத்தில் தமிழர்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய கர்நாடகர்களுக்கும் பிரச்சனை அப்படின்னு வெடிக்கும்போது இங்கே ஒரு விதமான கள்ள மௌனம் வந்து இருக்கும். குறிப்பாக திமுகவில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே பெரும் சொத்து சேதாரம் நடக்கும். இங்கே நம்ம எதனா பேசணும்னாவே இன வெறியர்கள் அப்படின்னு ஒரு முத்திரை குத்துவாங்க. இங்கே
ஆனால் அங்கே வாட்டாள் நாகராஜனை சிறப்பாக அந்த அரசு கொண்டாடிக்கிட்டு இருக்கும். அப்போ அந்த மண்ணை சேர்ந்தவர்கள் அங்கே ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள், அதுதான் பிரச்சனை. இங்கே அது இல்லை அப்படின்ற ஒரு குறை இருந்துக்கிட்டு இருந்தது. இனி வரும் காலத்தில் அப்படியான விஷயத்துக்கு வாய்ப்பு இருக்காது. நேர்மையான ஒரு தீர்வை நோக்கி நகரும் அப்படின்றது தான் இன்றைக்கி இருக்கிற இந்த முடிவு தெரியுது. இந்த முதலமைச்சர் கொண்டு வந்த சிறப்பு தீர்மானம் எந்த காரணத்தை முன்னிட்டு தமிழ்நாட்டுக்கு இன்னொரு மாநிலம் துரோகம் செய்வதை அனுமதிக்க மாட்டோம். அந்த விடயத்தில் இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட எல்லோரும் சேர்ந்து ஒன்றாக குரல் கொடுப்போம் என்று ஆதரவு தெரிவித்திருப்பது வரவேற்கக்கூடிய ஒரு விடயம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.